வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், குருவி குடில் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தக்காளி ஊறுகாங்க. காலையில் அவசரமாக லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணுற அம்மாக்களுக்கு, வேலைக்கு போகிற லேடிஸ், பேச்சுலர்ஸ் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த ஊறுகாயை செஞ்சு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா 1 மாதம் வரைக்கும் கெட்டு போகாது. இந்த ஊறுகாவை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இந்த ஊறுகாய் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். தக்காளி 1 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் பெருசாக தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வதக்கிட்டு நம்ம அரைக்க போகிறோம். 50 கிராம் காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேங்க. 50 கிராம் புளி எடுத்து வச்சுருக்கேன். கட்டி பெருங்காயம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு நல்லெண்ணெய் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ அடுப்பை ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுருக்கேன். நல்லெண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் விட்டுக்கலாம். கடலை எண்ணெயிலையும் செய்யலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ பெருங்காயம் போட்டுக்கிறேன். கிள்ளி வச்சுருக்கிற காஞ்ச மிளகாயும் போட்டுடுறேன். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் போட்டுக்கலாம். இப்போ எடுத்து வச்ச புளியை போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன். அடுப்பை சிம்மிலேயே வச்சு ஒரு 1/4 மணி நேரம் வதக்கலாங்க. இப்போ அதை மூடி வச்சிடுறேன். கொஞ்சம் நேரம் வேகட்டும். அடிக்கடி திறந்து கலந்து விட்டுக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா வெந்துருச்சுங்க. இதை ஆற வச்சு அரைச்சிக்கலாம். இப்போ அது நல்லா ஆறிடுச்சு. ஒரு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்தாச்சுங்க. இதை தாளிச்சிடலாம். இப்போ அடுப்பை ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுருக்கேன். 1/4 லிட்டர் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ கடுகு போட்டுக்கிறேன். கடுகு வெடித்ததும் அரைச்சி வச்ச பேஸ்ட்டு இதில் போட்டு கலந்துக்கலாம். இந்த ஊறுகாவை சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்லாம். இட்லி, தோசை, சப்பாத்தின்னு எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்லாங்க. அட்டகாசமாக இருக்குங்க. இப்போ கடுகு 1 ஸ்பூன், வெந்தயம் 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இதை ஒரு கடாயில் போட்டு வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த ஊறுகாயில் நம்ம சேர்த்த எண்ணெயெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நம்ம பொடிச்சு வச்சுருக்கிற இந்த கடுகு வெந்தய பொடியை இதில் போட்டு கலந்து 5 நிமிஷம் வச்சு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான தக்காளி ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சுங்க. இது நீங்கள் செஞ்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டென்ஷனே இருக்காதுங்க.
ஒரு மாதம் வரைக்கும் கெடாது. இது இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தின்னு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. தயிர் சாதம், ரசம் சாதத்துக்கு இது ஒன்றே போதுங்க தொட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் நம்ம குருவி குடில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.